இப்போ விதி எண் 3 இருக்கும்போது இந்த ட்ராபேக்ஸ் வந்துடும். வீட்லேயும் சொல்கிறது மதிப்பு இருக்காது. அது லேடிஸு ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி. பசங்களும் கேட்க மாட்டாங்க, வீட்டில் ஸ்பௌஸும் கேட்க மாட்டாங்க. அதை தாண்டி வெளியில் வந்தால் இவ்வளோ ஒர்க்கில் அவ்வளோ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தவருக்கு இவர் சொல்லு கேட்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இவருக்கு டீக்ரேட் ஆகிடுது. ஒரு கட்டத்தில் இவர் எதையுமே இவரால் செய்ய முடியலனாக்கா வேலையை எங்கே வச்சுருப்பாங்க இவரை? 45 வயசு முடிஞ்ச உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அர்த்தம் படிப்படியாக கிராஜுவலாகவே அதனுடைய அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தன்லாம் குறைஞ்சி போயிடும். 45 தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஸ்டார்டிங் ஏஜை சொன்னேன். 45 இப்போ 50 வயசு ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு இருந்த வேல்யூ இப்போ இல்லைங்க. வேலையும் சரியாக பழசு இருந்த ஒரு பீக்னஸ் இல்லைங்க. உடலும் தொந்தரவு கொடுக்குதுங்க. இப்படின்ட்டு அது என்றைக்கு வீக்கோ அது எல்லாத்தையுமே வீக்னஸ் பண்ணிடும். இப்படியே எல்லா இடத்துலையும் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பீக்கில் இருப்பாங்க, பிஸ்னஸ் அப்படியே டவுன்ஃபால் ஆகிரும். நீங்கள் எந்த துறை, அதுதான் முதல்ல சொன்னேன், எந்த துறையில் இருக்கிறீங்களோ, எந்த துறையில் இருந்தாலும் அது உங்களுக்கு டவுன்ஃபால் நோக்கி அது எதை நோக்கி போகுதுனாக்கா கோஸ் டு டவுன்ஃபால் தான். அது டவுன்ஃபாலை நோக்கி போயிட்டுருக்கு. ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் ஜெயிக்கணும் அப்படின்னு அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. விரியனில் 3 இருக்கிறவங்க நாங்கள் ஜெயிக்கணும். இத்தனை வருஷம் நாங்கள் அப்படி கொடி கட்டி பிறந்தோம். இத்தனை வருஷம் எங்களுக்கு அவ்வளோ வார்த்தைக்கு வேல்யூ இருந்தது. இப்போ அது இல்லைன்னாக்கா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் அதுவும் இயற்கை தானே. ஏங்க எல்லாமே மனுஷன் தானேங்க. அது வந்துடும், இது வந்துடும், எல்லாம் வந்துடுச்சுன்னா ஸ்ட்ரென்ஸ் வந்துடும், அது வந்து இது வந்துடும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா கவலை வந்துடும். அது வந்துடும்னாக்கா உடல் ரீதியாக பாதிப்பு வந்துடும். ஒரு கட்டத்தில் லங்ஸில் ப்ராப்ளம் வரும்.